சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து மத்தி மீன் சொல்லுவாங்கல்ல, கவல மீன் சொல்லுவாங்க. உங்க ஊர் பக்கம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அந்த மீன் குழம்பு தான் வந்து பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே வந்து மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாலாம் எனக்கு வைக்க வராது. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல நல்லா தான் இருந்துச்சு. கூடவே வந்து சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப ரேர் தான். 1 மாசத்துக்கு ஒரு தடவ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான். ஏன்னா இந்த மாரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது எதுவுமே நாங்க அதிகமா சாப்பிடவே மாட்டோம். எப்போவாவது ஆசைப்பட்டு தம்பி கேட்டாலோ, இல்ல அவங்க கேட்டாலோ அப்ப தான் செய்யறது. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேல பார்த்தீங்கன்னா, நம்ப வாச பெருக்குற வேலை இருக்கும்ல, அதுதான் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அந்த பவுடர் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, நான் அத வந்து மறந்தே போயிட்டேன். நானும் அப்பப்ப ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் மறந்துடுறேன். ரீசென்ட் டேஸ்ல வந்து இத பத்தி தான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ணனுக்கும் வெயிட் லாஸ் ஆன மாரி இருக்கு. என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்ல கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த கொத்தமல்லி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில ஒரு 3/4 கப் அளவுக்கு வெந்தயமும், ஓமம் இது 2ம் தான் எடுத்திருக்கேன். இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப பவுடர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொர கொரப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இத வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணிய ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய வந்து கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் குடிக்க போறோம். காலையில வெறும் வயித்துல இத வந்து எடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. தைராய்டு இருக்கிறவங்களுக்குமே இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நான் வந்து ரெகுலராலாம் இத வந்து குடிக்கிறதில்ல. ஏன்னா, இங்க என்ன இருக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்குங்கிற மாரி எப்பவாவது ஒரு தடவ நான் வந்து குடிப்பேன். ஒரு டீடாக்ஸாவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இதில ஓமம்லாம் இருக்கிறனால நல்லா நம்ம வயிறு வந்து கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, டெய்லி நீங்க காலையில வெறும் வயித்துல நீங்க வந்து இத எடுத்துட்டே வந்தீங்க அப்டின்னா, நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கமெண்ட் டெய்லி ஒரு டைமாவது நான் பார்த்துடுறேன். நெறைய சிஸ்டர் வந்து கேட்குறாங்க. எப்படி நீங்க வந்து பேபி பொறந்தப்புறமும் வெயிட் வந்து மெயின்டெயின் பண்றீங்க? ஸ்பெஷலா என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் எங்களுக்கு சி செக்ஷன் தான். குழந்தை பொறந்தப்புறம் வெயிட் போட்டுடுது. நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? டிப்ஸ் சொல்லுங்கன்னு. அப்பலாம் நான் எதுவுமே பண்ணலப்பா. சொல்லப்போனா எனக்கும் சி செக்ஷன் தான்.